தவக்காலம் 2ஆம் வாரத்துக்குள் காலடி எடுத்து வைக்கின்றோம். விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ஆபிரகாமின் அழைப்பினை விளக்குகின்றது இன்றைய வாசகம். தீராவின் மகனான இவர் மெசபெட்டோனியாவின் தெற்கு பகுதியில் உள்ள ஊர் என்ற ஊரில் வசித்து வருகிறார். ஆபிரகாம் என்றால் மக்களின் தந்தை என்று பொருள்படும். கடவுள் இவரை அழைப்பதன் வாயிலாக மீட்பின் வரலாறு துவங்குகின்றது. தனது அழைப்பினை ஏற்று எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்ட இவருக்கு கடவுள் 3 ஆசீர்வாதங்களை பொழிகின்றார். கானான் நாட்டை உரிமையாக்கிக் கொள்ளுதல், இவருடைய மக்கள் மிக பெரிய இனமாக இருப்பார்கள், கடவுளின் அருள் இவரின் மூலம் உலக மக்கள் அனைவர் மீதும் பொழியப்பட்டு அவர்கள் இறைவன்பால் திரும்புவார்கள், ஆபிரகாமும் கடவுளின் மீட்பு திட்டத்திற்கு தன்னையே முழுமையாக கையளிக்கின்றார். இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே, இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே, வாழ்வது என்னில் நீயாக, வாழ்க்கை எல்லாம் உனக்காக, எல்லாம் தந்தேன் என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன் என்னை தந்தேன், இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. இன்றைய 2ஆம் வாசகமானது புனித பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகம் திருச்சபையின் பணிகளை எவ்வாறு கிறிஸ்துவின் கண்ணோட்டத்தில் அணுக வேண்டும் என்று கூறுவதால் இது மேய்ப்பு பணி திருமடலாகும். தூய பவுல் பல இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்த பின் இறைவார்த்தையின் பொருட்டு ரோமை சிறையில் வேதனைப்பட்டு கொண்டிருந்த போது தன் சீடரான தீமோத்தேயுவுக்கு எழுதிய கடிதத்தின் ஒரு பகுதியே இவ்வாசகம். இவர் எபேசுவின் ஆயராக இருந்தபோது கிறிஸ்துவின் பொருட்டு விசுவாசிகள் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகி இருந்தார்கள். இந்த நிலையில்தான் தூய பவுலடியார் தனது கடிதம் வாயிலாக தன் சீடருக்கும் மற்றும் மக்களுக்கும் மன உறுதி அளிக்கின்றார். வாழ்வு வரும் துன்ப துயரங்களை கண்டு மனம் கலங்காமல் தங்களுடைய விசுவாசத்தில் உறுதியடையும்படியும் கிறிஸ்துவில் வாழும்படியும் கேட்டுக்கொள்கின்றார். தூயவன் கையில் களிமண்ணாய் கொடுத்தேன் என்னை உன்னிடத்தில், எடுத்து உனது விருப்பம் போல் வடிவம் கொடுத்து வணையுமே. தூயவன் கையில் களிமண்ணாய் கொடுத்தேன் என்னை உன்னிடத்தில், எடுத்து உனது விருப்பம் போல் வடிவம் கொடுத்து வணையுமே. உனக்காய் வாழும் ஒரு கணம், அதுவே வாழ்வின் பேரின்பம். நீ இல்லாத பேரிடம் அனைத்தும் இருந்தும் பேரின்பம். என் இறைவா அர்ப்பணமே, என்னை முழுதும் ஆட்கொள்ளுமே, இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே, இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. இன்றைய நற்செய்தி
நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மத்தேயு மற்ற ஒத்தமைவு நற்செய்தி நூல்களில் இருப்பது போலவே உருமாற்ற நிகழ்வை படம் பிடித்து காட்டியுள்ளார். இந்த நிகழ்வு தபோர் மலையில் 3 சீடர்களுக்கு மத்தியில் நிகழ்கின்றது. இந்த மலையானது எஸ்தராயோலோன் சமவெளியில் 588 மீட்டர் கடல் மட்டத்திற்கு உயரத்தில் அமைந்துள்ளது. ஆனால் சிலர் இது அவ்வளவு உயரமானதல்ல என்று கூறி கலிலியாவில் வடபகுதியில் ஜோர்தான் நதி உற்பத்தியாகும் பகுதியில் உள்ள எர்மோன் மலையில் நடந்திருக்கலாம் என்று கருதுகின்றனர். ஆயினும் இயேசு இங்கு உருமாறினார் என்ற நிகழ்வை விட தன் வாழ்வில் குறுக்கிட்ட துன்பங்கள் துயரங்களை கண்டு துவண்டு போகாமல் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றும் இலட்சியத்தில் உறுதியடைந்தார் என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் உண்மை. வளர்த்திடும் எனது சொல்லும் செயல்களும் உனது தீப ஒளி என்றோ என் இறைவா இருத்திடும் உனது ஒளியை பரப்பிடும் இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே வாழ்வது என்னில் நீயாக வாழ்க்கை எல்லாம் உனக்காக எல்லாம் தந்தேன் என்னை தந்தேன் எல்லாம் தந்தேன் என்னை தந்தேன் இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை